அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூல் தில்லை திருக்கோயில் பற்றி மெய்யப்பன் அவர்கள் நூல். இது மணிவாசகர் பதிப்பக வெளியீடு. 1999 வந்து 96 வந்திருக்குது. 8 ரூபாய் தான் விலை. மிகச்சிறந்த நூல். இவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. தமிழ் சிறந்த மதுரை, கலை சிறந்த காஞ்சி, தேரோடும் திருவாரூர்னு. நாங்கள் சிதம்பரத்தில் இருந்தோம். ஆனாலும் இந்த நூலை படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. இந்த தில்லையின் தலம், இருப்பிடம், அந்த பேர்காரணம், தலப்பெயர்கள், தலச்சிறப்புகள், தலப்பெருமை, இறைவன் திருப்பெயர்கள், திருக்கோவில் அமைப்பு, 5 சபைகள், நாதாந்த தாண்டவம், தீர்த்தங்கள் 10, தலபுராண வரலாறு, தில்லைவாழ் அந்தணர்கள், திருப்பணிகள், சிற்பங்களும் ஓவியங்களும், நித்திய பூசைகள், நடராஜர் அபிஷேகங்கள், திருவிழாக்கள், முத்துத்தாண்டவர் முத்தி, பிற கோயில்கள், செய்திகள், தலத்துக்குரிய நூல்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்மையில் உள்ள சிவப்பதிகள், புனிதலங்கள், சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலெலாம் கொடுத்துருக்கிறாரு. இங்கேயுமே தில்லைக்காளி, அப்புறம் உள்ளுக்குள்ளே சிவகாமி அம்மன் கோயில் இருக்கிறது, அந்த 5 சபை, கனக சபை, வியாக்கிரபாதியர் வரலாறு, அப்புறம் புலிக்கால் முனிவர் அதான் அவர் வரலாறு, பதஞ்சலியோட வரலாறு எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. கீழே வாசல், மேல் வாசல், எல்லா கோபுரங்கள் வாசல்லாம் உள்ள சிறப்புகள், எல்லா சிலைகளின் சிறப்புகள், 64 அந்த நடன கலைகளோட அபிநயங்கள் கூடிய வாயில்கள், பொற்கோபுரங்கள், தங்கத்தகடு வேய்ந்த அந்த கனக சபை, அவருடைய படிகள், அதில் வைக்கக்கூடிய படிக்காசு வச்சு படிக்காசு கிடைத்த முனிவர்களை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க அப்பாவே வந்து குங்கிலியம்மெல்லாம் இது பண்ணி சண்முகனார்னு சொல்லிட்டு அவர் 4 தேரோடும் வீதியிலையும் அங்க பிரதர்ஷனம் வந்தவராம் அவர். அவ்வளோ சிறப்பு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர், இந்த தனித்தனி சந்நிதிகள், தனித்தனி தீர்த்தங்கள், பார்க்கடல், அதுக்கு வந்து யார் யார் திருப்பணி பண்ணாங்க, எந்தெந்த மன்னர்கள், இரணியவர்மன் அவங்கள பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இந்த கோயிலில் வந்து சேக்கிழார் பொல்லாப்பிள்ளையார் வந்து இது பண்ணது, நாதமுனிகள் மூலமாக வந்து இங்கே வந்து அந்த இதை எடுத்தது, பெரிய புராணத்தை எடுத்தது, இதெல்லாம் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப படிக்க நல்லா இருந்தது. அப்புறம் பாசுபத அஸ்திரம் வாங்கினது அந்த மாரியப்பா நகர், அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் வாங்கினது. அந்த கோயில் கிட்டத்தட்ட எல்லா கோயிலுமே இளமையாக்கினார்னு சொல்லிட்டு அந்த கோயில், அந்த தீர்த்தம் பற்றி, மூவர் தேவாரம் எப்படி கிடச்சிச்சின்னு சார் நாதமுனிகள்கிட்ட நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து இந்த இதுக்கு வந்து பொல்லாப்பிள்ளையார் மேலே இருந்த அந்த இதெல்லாம் ஏடுகள்லாம் வந்து எடுத்து கொடுத்ததெல்லாம், மாணிக்கவாசகர் வந்தால் தான் கொடுப்பேன்னு அவருடைய உருவச்சிலையை கொண்டு வந்து அப்புறம் வச்சு எடுத்தாங்களாம் 3 சோழ மன்னர்கிட்ட சொல்லி. அது ரொம்ப நல்லா இருந்தது படிக்கவே. எப்படி அந்த காலத்தில் அம்பலவாணர் அவருடைய கவிதைகள் எல்லாம், மாணிக்கவாசகரோட இதெல்லாம் எப்படி வந்து அம்பலவாணர் எழுதினார் அந்த மாதிரி. இந்த அப்புறம் உமாபதி சிவத்தின் கொடிக்கவி, அது அந்த இது நிறைய விஷயங்கள், பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்தை தொகுத்தது, இதெல்லாமே நல்லா இருக்குது. பாண்டிய நாயக்கர் கோயில் சொல்லிட்டு முருகன் கோயிலை சொல்கிறாங்க. எல்லாம் அது மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், பிராணமய கோஷம், அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. எல்லா பிரகாரங்களை பற்றியும் சொல்கிறாங்க. முடிசூட்டு மண்டபம், மன்னர்களுக்கு முடிசூட்டு மண்டபம் இப்படி இருந்ததுன்னு, பேரம்பலம் பற்றி, அப்புறம் அந்த தாண்டவம், அப்புறம் மத்தியந்தினர் அவருக்கு வந்து உபமன்யு பிறந்தது, அது எப்படி தலை வரலாறு, எப்படி வியாக்கிரபாதர் வந்து எப்படி அந்த இதை சிவனை கண்டுபிடிச்சார் தில்லை மரத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் அந்த கோயில் எப்படி பெருசாக வந்தது, அதற்கு அந்த ஊரணிகள்லாம் அமைச்சது, சிவகங்கைன்றதெல்லாம் அமைச்சதெல்லாம் எப்படி, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனந்த நடனத்தை பார்க்குறதுக்காக வியாக்கிரபாதர் பதஞ்சலியும் காத்திருந்தது, அதுக்காக இறைவன் அங்கே வந்து நடனம் ஆடியது, ஆனந்த தாண்டவம், அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு நூலாக இருக்குது. இரணியவர்மன் வந்து தன்னுடைய நோய் நீங்க பெற்றவன கோயில்களுக்கு எல்லாமே அவர் எப்படியெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவருடைய வீரர் ஒருத்தரை பற்றியும் வந்திருந்தது, நர்லோக வீரன் நினைக்கிறேன் அவர் பேர். இதில் என்னென்ன விழாக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த வருஷத்துக்கு 6 தரம் அபிஷேகம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி ஆணி திருமஞ்சனம், திருவாதிரை இதெல்லாம் நடக்கலாம், மார்கழி தரிசனம், இதெல்லாம் நடராஜருக்குள்ள அபிஷேகங்கள். இதில் கோவிந்தராஜர் சந்நிதி அமைஞ்சிருக்கிறதையும் பார்த்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கோவிந்தராஜருக்கும் நல்லா நடக்கும், நல்லா பகல் 10 ராப்பத்து நடக்கும். இங்கே இந்த பக்கம் நம்ம கோவிந்தராஜரை கும்பிடலாம், நேராக நடராஜரை கும்பிடலாம். அந்த இதில் பொன்னம்பலத்தில் ஏறுறது நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதில் இருக்க
சிதம்பர ரகசியம், அது எப்போல்லாம் காமிப்பாங்க, எத்தனை காலங்கள் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் முத்துத்தாண்டவர் முக்தின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இவர் கடவுள் வந்து நிறைய பேரை வந்து அவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்கணுன்றதுக்காக பாட சொல்லியிருப்பார். அதெல்லாம் இதில் வரும். இதில் முத்துத்தாண்டவர் வந்து அவருக்கு தான் இந்த காசு வச்சது. அவர் இந்த படியில் வந்து இப்போ காலம்பரை வந்து பார்த்தா தில்லையில் வந்து அவருக்கு வந்தது திருநாளைப்பூவரோட கதை சொல்லியிருக்காங்க. தினமும் வந்து இந்த முத்துத்தாண்டவரோட இது தான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட்டியாஞ்சலி பண்ணுறவங்கெல்லாம் அவருடைய முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனைகளை தான் பாடுறாங்களாம். அவ்வளோ யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை வச்சு அவர் பாடுவாராம். பூலோக கைலாயம் அந்த மாதிரி தினம் யார் என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை வச்சு அந்த பாடல்கள் பாடுவாராம். அதை வந்து படிக்காசு வருவாராம். படிக்காசு பெற்று அந்த படிக்காசு இறைவன் வைப்பாராம். அதை வச்சு அவர் நல்லா இருப்பார்னு சொல்லுவாங்க. நல்லா வாழ்ந்தார், இருக்க வரைக்கும் வாழ்ந்தாருன்ட்டு. ஒவ்வொரு திருவிழா போதும் இந்த தேர்லாம் நகராத போதெல்லாம் யாரெல்லாம் பாடல்கள் பாடுனாங்க. அந்த பக்தர் ஒரு தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் கிடையாது, எல்லாரையுமே கடவுள் எப்படி ஒன்றாக அரவணைச்சு போனார்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஊர்த்துவ தாண்டமூர்த்தி நடன சபை இதுவும் இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த கோயில்கள் வந்து 3000 வந்தது, அதாவது தில்லை 3000 அவங்களுக்கு உரிமை வந்தது, அவங்களுடைய பாத்தியதைப்பட்டது. எல்லாருமே வந்து அதில் வந்து சம்பா பாவாடை அது இதுன்னு எல்லா சாமிகளுக்கு எல்லா நைவேத்தியமும் பண்ணுறது. எல்லாருமே தங்களுடைய பாத்தியத்தில் நிலங்களை வச்சுக்கிட்டு அந்த கோயில்களுக்கு வருடா வருடம் அது தினப்படி கட்டளைகளே செய்வது. நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு செய்கிறது. அரசர்கள் போக நிறைய மனிதர்களும் நிறைய பேரும் இந்த தான தர்மம் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோயில் சிறப்பு, தலச்சிறப்பு, இடச்சிறப்புன்னு அவ்வளவும் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து தலத்துக்குரிய நூல்கள் பற்றி நிறைய கொடுத்துருக்கிறாரு. 42 நூல்கள் 41 நூல்கள் பற்றி கொடுத்துருக்கிறாரு. இவர் ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபஸராக இவர் ஒர்க் பண்ணதால் இவர் வந்து இந்த நூலை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. சாம் ஐயப்பன், தமிழ்வேல் சாம் ஐயப்பன். இது நிச்சயமாக தில்லை காளி கதை எல்லாரும் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, படிக்கலாம். தில்லை நடராஜருடைய குஞ்சித பாதம், அவருடைய நடனம், திருநடனம், இந்த காஸ்மிக் டான்ஸருடைய நடனம், அந்த அண்ட சராசரங்களும் பறந்து விரிவது, கைலாயம், பூலோக கைலாயம். இது வந்து சிதம்பரத்தில் வாழ்ந்தா முத்திலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புக் வந்து கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல். நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய நல்ல ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். நன்றி.